ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதவீத கணக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கை தான் பார்க்க போகிறோம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டால் அதனை அந்த கணக்கில் சதவீத பிழை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு 5/3 3/5 அப்படின்னு இருக்குது. அதனால் 5 × 3 = 15. 15ங்கிறத நம்ம எக்ஸு அந்த எண்ணாக எடுத்துக்கலாம். அப்போ 15 அப்படிங்கிறது அந்த எக்ஸு. அப்போ என்னென்னு பார்த்தோம்னா 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 5/3 முதல்ல பெருக்கிக்கலாம். இதை பெருக்குனா இது 5 25 பெருக்குவதற்கு பதிலாக 25 கிடைக்கணும் பெருக்கினா. ஆனால் இவங்க பெருக்கினது அதாவது 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிட்டாங்க. அப்போ இதே அடித்தா 3, அப்போ 9 கிடச்சிருக்கு. உண்மையான மதிப்புக்கு பதிலாக 9 உண்மையான மதிப்பாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது இரண்டுக்கும் பிழை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிழை எவ்வளோன்னு கிடைக்கிறதுக்கு பெரிய மதிப்பிலிருந்து அதாவது 25லேருந்து சின்ன மதிப்பை கழிச்சா 16 அப்படிங்கிறதான் பிழை. இவங்க பிழை கேட்கல, பிழையோட சதவீதம் கேட்டிருக்காங்க. இந்த சதவீதம் கேட்டால் என்ன பண்ணணும்னா 25% 100% அதுதான உண்மையான மதிப்பு. அதை எடுத்துக்கிட்டு 16 இது எத்தனை சதவீதம், 25 மதிப்பெண் 100%னா 16 எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை இரண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 × 16 / 25 அப்படின்னு இருக்கும். அப்போ 1 25 25 4 25 100. அப்போ 4 × 16 அப்படின்னு போட்டால் 4 24 மீதி 2 1 4 4 2 6 64%. இதற்கான சரியான விடை 64%. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.